வேற லெவல் போங்க. தாறு மாறு தக்காளி சோறு. இதெல்லவா எபிசோடு? இதெல்லவா எபிசோடு? நேத்துக்கான எபிசோடு தான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபயரான எபிசோடா இருந்த மாதிரி இருந்தது. அப்பா சேதனை வச்சு பொழந்துட்டாப்ல. முக்கியமா ஜாக்லின் சௌந்தர்யாவும் பேசவே விடாம அடிக்கிறாப்ல. பட் இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? எங்க அண்ணன் அருண் தான். எங்க அண்ணன் அருண் பாத்தீங்களா, அவருக்கு இருக்க தைரியத்தை பாத்தீங்களா ப்ரோ? ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹோஸ்டாவே இருந்தாலும் சரி, அந்த ஹோஸ்ட் தனக்கான தப்பை எடுத்து போட்டு உடைக்கிறான்னு தெரிஞ்சோன்னே அந்த ஹோஸ்ட்டை பார்த்து ஒரு முறைச்சாரு பாருங்க. ஐயோ நான்லாம் ஆடி போயிட்டேன். அந்த மனுஷன் மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி மாத்தி, ஏய் நானும் சீரியல் ஆக்டர் தாண்டா, நானும் சீரியல்ல ஹீரோ தாண்டா அப்படின்னு மாதிரி முறைச்சு பார்த்தாரு பாருங்க. சேதனை மிரண்டு போயிட்டாப்லையா, சேதனை மிரண்டு போயிட்டாப்ல. பட் அந்த அந்த ஒரே ஒரு பவர் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மிகப்பெரிய தைரியம் எங்க அண்ணன் அருணுக்கு மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கு நான் நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நேத்துக்கான எபிசோட் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். நேத்துக்கான எபிசோட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபயர் தான். கண்டிப்பா நீங்க ஒத்துப்பீன்னு நினைக்கிறேன். அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நேத்துக்கான எபிசோட எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது என்ன, வீட்டுக்குள்ள சௌந்தர்யாவும் ஜாக்லினை போட்டு ரோஸ்ட் பண்ண போறாப்ல, அண்ணன் அடி பிரிக்க போறாப்ல, முக்கியமா அந்த கோவா கேங்க அடிச்சு உடைக்க போறாப்லன்னு சொல்லி போனோம். அதுதான் நடந்துச்சானா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் மாதிரி என்னன்னா, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனையும் சேர்த்து போட்டு அடிச்சிட்டாங்க. குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு டப்பா ஊத்தி போட்டு உடனே அடிச்சிட்டாப்ல சேதனை. ஒண்ணுமே இல்ல, வீட்டுக்குள்ள ஆக்சுவலா அந்த கோவா கேங்க பத்தி பேசுறாங்க. ஓகேவா, கோவா கேங்க பத்தி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த கோவா கேங் மேட்டர் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா அந்த டாஸ்க் மேட்டர் பத்தி பேசுறாங்க. அந்த டாஸ்க் பத்தி சொல்லுங்க, முக்கியமா அந்த டாஸ்க்ல யார் எப்படி எப்படி பண்ணிருக்கா, உங்களுக்கு இந்த ரெண்டு பேரை பத்தி ஒரு கருத்து இருக்குன்னா ஒரு ரெண்டு பேரை பத்தி கருத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எல்லாருமே உங்களுக்கான கருத்தை ரொம்ப நேர்மையா இவங்க சூப்பரா பண்ணாங்க, எதுவுமே பண்ணலன்னு சொல்லி கரெக்டா வச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஆனா அருண் அவர்கள் மட்டும் தனக்குள்ள இருக்க வன்மத்தை காட்ட வேண்டிய இடம் இதுதான்டா அப்படின்னு மாதிரி கிளம்பி வந்து மஞ்சரி மேல வன்மத்தை காட்டுவார். ஓகே, வன்மத்தை காட்டுறது கூட பரவாயில்ல. ஆனா சேதனை கேட்ட கொஸ்டின் என்ன, ரெண்டு பேரை பத்தி சொல்லுங்கப்பான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த டாஸ்க்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருல. சார் அந்த டாஸ்க் வந்து ப்ரோவோக் பண்ற டாஸ்க் சார். ப்ரோவோக் பண்றேன்னா எப்படி சார்? மென்டலி ப்ரோவோக் பண்ணலாம் சார். ஒருத்த மண்டைக்குள்ள இறங்கி அதை கிண்டி மென்டலி அவனை ட்ரிகர் பண்ணி ப்ரோவோக் பண்ணலாம் சார். மென்டலி அவனை வந்து வீக் ஆக்கியும் பண்ணலாம் சார்னு சொன்ன உடனே அங்க இருந்து சேதனை என்ன பண்ணிருப்பாரு, ஓ அப்படியா, அது உங்களுக்கு கை வந்த கலையாச்சா, நீங்க தான் சூப்பரா பண்ணுவீங்களா அப்படின்னு. இங்க நம்மால் மூஞ்சி செத்து போயிடும், அருண் மூஞ்சி சுத்தமா செத்து போயிடும். அப்பவே எங்க அக்கா ஸ்டோரி போட்டு ரெடி பண்ணிருப்பாங்க, ஒரு லைன் அப்படின்னு சொல்லி எங்க அக்கா ஒரு லைன் எழுதிருப்பாங்க. சோ அந்த அடியில தலைவன் வந்து கதை கிளங்கி போய் நின்று என்ன பண்ண நம்ம தவிச்சிட்டு இருந்தா, திருப்பியும் பேசிட்டு இருக்காங்க மேல மஞ்சரி மேல வன்மத்தை காட்டும். கவனிச்சிருப்பீங்க, மஞ்சரி அவர்கள் மேல வன்மத்தை காட்டிட்டு இருப்பான். மஞ்சரி இப்படி பண்ணிட்டாங்க சார், டாஸ்க்னா ஒரு லிமிட் இருக்கணும் சார், ஒரு லிமிட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்றாங்க சார். அவங்க ஒரு செட் ஆஃப் அவங்க வந்து ஒரு டாஸ்க்கை பண்றாங்க பேர்ல ஒரு விஷயத்தை செட் பண்ணிடுறாங்க சார். அதை தொடர்ந்து நிறைய பேர் அதை பண்ணி அதே மாதிரி கொண்டு போயிடுறாங்க சார். ஸோ அதை அப்படி கொண்டு போயிட்டு இருக்கனால அந்த டாஸ்க்கே பார்க்க நல்லா இல்லை சார், ஒரு மாதிரி மொக்கையா இருக்கு சார், ஒரு மாதிரி வித்தியாசமா போயிருது சார்னு சொல்லிட்டு மஞ்சரி மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கும்போது சேதனை திருப்பி ஒரு அடி போடுறாப்ல. எப்பா இரு, நான் உங்ககிட்ட அந்த டாஸ்க்கை பத்தி கேட்கல. ஓகேவா, உங்ககிட்ட அந்த டாஸ்க் என்னாச்சு, டாஸ்க் எப்படி அதை நான் கேட்கல, டாஸ்க் முடிஞ்சு போச்சு சரியா. அந்த டாஸ்க்ல இந்த ரெண்டு பேர் இப்படி பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தை மட்டும் சொல்லு, டாஸ்க் இவன் எப்படி பண்ணா, டாஸ்கை விடப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தலைவர் மூஞ்சி திரும்பி செத்து போச்சு. திரும்பி செத்து போய் என்ன பண்ணிருப்பாப்ல, விஷாலே ரஞ்சித்தை பத்தி பேசியிருப்பாப்ல. விஷால் வந்து ஒண்ணுமே பண்ணல சார், விஷால் வந்து ஏஞ்சலா இருக்குமோ அமைதியா இருந்தார் சார். அப்ப ரஞ்சித் பாத்தீங்கன்னா அவருமே ஏஞ்சலா இருக்கும்போது ஒரு மாதிரி அமைதியா இருந்தார் சார், ஒன்னும் பெருசா பண்ணல சார் சொல்லி ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாப்ல. அதுல உட்கார வச்சாச்சு. அதுல எங்க அண்ணன் கொஞ்சம் காண்டாய் போய் இருந்தாப்ல, என்ன நம்மளை போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சர்ப்ரைஸா பார்த்துருந்தோம். என்னப்பா இன்னைக்கான எபிசோட்ல சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் தான் ரோஸ்ட், நீங்க குறுக்க பார்த்து அந்த கௌசிக்க போட்டு அடிச்சிடுறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அடுத்த திருப்பி ஒரு இதுல மாற்றாப்ல. என்னது, அந்த புள்ளி கேங்கான மேட்ரு. புள்ளி கேங் யார் யாருக்கும் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 4 பேர் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் உள்ள போட்டு அப்பா ரஞ்சித் இந்த கேங்ல உண்டுப்பா அவரே சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சேர்த்து போடுறாங்க. ஓகேவா, சேர்த்து போட்டுட்டு இருக்கும்போது சேதன் இங்க இருந்து இன்னொரு ஆள் மிஸ் ஆகுறாங்களே, யாரு அருண், நீங்களும் இந்த கேங்கு தானே கேட்டோன்னு அருணுக்கு மூஞ்சி செத்து போச்சு. ஓகேவா, ஏன்னா தெரிஞ்சு போச்சு உனக்கு ரைட், அந்த புள்ளி கேங்க போட்டு கோவா கேங்க போட்டு அடிக்க போறாங்க, நம்ம இந்த கேங்குள்ள போய் மாட்டா நம்மளே அடிச்சிருவான்னு சொல்லிட்டு சார் நம்ம அந்த கேங் கிடையாது சார், நம்ம அந்த கேங்க ஐயோ நமக்கு தெரியாது சார்னு ஒரு நாடகத்தை போட்டோன்னு அவரு கேட்டுவிட்டாப்ல. தம்பே வெளியே இருந்து நாங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் சரியா, எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீ எங்கிட்ட போய் கை குலுக்குனது, ரூல்ஸை கேட்டு மொத்தமாக சேர்ந்து ஓன்னு கத்துனது எல்லாமே தெரியும்பா, ஒத்துக்கோ அப்படிங்கும்போது சார் சார் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா சார் நான் போய் பேச மாட்டேன் சார், இப்போ நான் வந்து நேர்மையாக ஒத்துப்பேன் சார். உங்கள் நேர்மைலாம் எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் ஒத்துக்கோங்க சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை ஒத்துக்கோங்கன்னா ஒத்துக்கவே இல்லை. இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, கோவா கேங்கிட்டே கேட்குறாங்க, எப்பா கோவா கேங் நீங்களே சொல்லுங்கப்பா, அவர் பேர் அருள் அவர்கள் உங்கள் கேங்கில் இருக்காரா இல்லையா அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி பேச்சுவாக்கில் சொல்லிட்டாங்க இருக்காரு சார், அப்பப்போ வந்து போவாப்புல, அதாவது ஒரு கெஸ்ட் மாதிரி வருவாப்புல, ஏதோ கருத்து போடுவாப்புல, ஏதாவது நல்லது சொல்லுவாப்புல, அப்புறம் கிளம்பி போயிடுவாப்புல. எங்க கேங்குன்னு சொல்ல முடியாது, இங்க கேங் இல்லைன்னு சொல்ல முடியாது, அண்ணன் முடிவு பண்ணிருப்பாப்புல இவங்க கேங் தான் எங்களுக்கு தெரியும் சரியா, சும்மா போட்டு மாத்தி பேசிட்டு இருக்காங்க, எல்லாத்துலயுமே பூசி முழுகாங்கன்னு சொல்லிட்டு கேங்குக்கு ஒரு அடி போட்டிருப்பாங்க. அப்படியே கேங்குக்கு ஒரு அடி போட்டு விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இவங்ககிட்ட கேட்பாங்க, யார் அருண்கிட்ட கேட்கும்போது நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அருண் ஒரு மழுப்பு மழுப்பி இருப்பாப்புல, சார் பாருங்க சார் நான் அந்த கேங் கிடையாது சார்,
நான் வந்து ஜாக்லினை பார்க்கறக்காண்டி போவோம் சார். ஜாக்லின் நம்ம கிச்சன் டீமில் இருந்தாங்க. நான் ஜாக்லின் கூட அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. நான் ரீசெண்டாக நல்லா க்ளோஸ் ஆனேன். ஜாக்லினை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்காண்டி அந்த டீமுக்குள்ள போயிட்டு சில பல விஷயங்களை பேசுவேன் சார். மற்றபடி நம்ம அந்த டீம்லாம் கிடையாது சார் சொல்லிட்டு பயங்கரமாக வளர்த்திட்டு இருப்பாப்பல. அங்கே எனக்கு ஒரு விஷயம் நினைச்சு, நோ நீ தானே சொன்ன நான் வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா, லோன் உல்ஃபு, யாரு கூட பெருசாக சேர மாட்டேன், எனக்கு சேரவும் பிடிக்காது, யாரை என்னோட பார்டரை தாண்டி விட மாட்டேன், நானும் யாரோட பார்டருக்குள்ளே போக மாட்டேன், நீ தானே பெருமையாக பேசிட்டு இருக்க, நீ தானே பேசினேன், பயங்கரமாக பேசினேன். ஆனால் பேசி முடிச்சு பார்த்தா இவரே இன்னொருத்தர் பார்டர் போக ட்ரை பண்ணி இன்னொருத்தர் கேங்கில் போய் மாட்டியிருந்தாரு. அதை இங்கேருந்து சேதனை அடி புதைச்சிட்டாப்ல. எப்பா நிறுத்து, சும்மா எடுத்தா பேசிட்டே இருக்காதப்பா, நீயும் அந்த கேங்கு தான், எல்லாம் அங்கே போய் ஏதாவது பண்ண வேண்டியது பண்ணி முடிச்சு இப்போ பஞ்சாயத்து இது பண்ணுறியா, சரி உட்கார் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணிட்டே உட்காந்துருப்பான். கவனிச்சிருப்பீங்க, ஒரு மாதிரி முறைச்ச மெனிக்கு பார்த்துட்டே உட்காந்துருப்பாரு. அங்கே சேதனை கவனிச்சிருவார். சேதனை கவனிச்சுட்டு ஒரே வார்த்தை தான், சரியான செருப்படி கொடுப்பாரு. கூட்டு என்னப்பா முறைக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்குப்பா முறைக்கிற அப்படிங்க சார். இல்லை நான் முறைக்கல சார், நான் முறைக்கல சார், நீ முறைக்கிறப்பா நல்லா தெரியுது சரியா, நல்லா முறைக்கிற, அதாவது எனக்கு தெரியும் எல்லாமே, அதாவது நீயும் நடிச்சுட்டு தான் இருக்க, நானும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னையும் கேமராவில் எப்படி ஆக்டிங் பண்ண விடும்போது ஒரு டேரக்டர் வந்து உனக்கான கிளிப் கரெக்டாக கிடச்சிட்டா உன்னோட ஃபேஸை பார்த்து சொல்லுவாங்கல்ல, இந்த ஆக்ஷன் நாங்கள் எதிர்பார்த்தோம், அந்த ஆக்ஷன் உங்கள் ஃபேஸில் நீ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எனக்கும் எல்லாமே தெரியும் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, சரி உட்கார், என்ன முறைச்ச ஒன்று பிரயோஜனம், நீ உட்கார் அப்படின்னு மாதிரி உட்கார வச்சிருப்பார். தலைமை செத்து போய் உட்காருவான். அதில் தீபக்கான ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க, நீ கவனிச்சிருப்பீங்க. அங்கே வந்து ஏன்பா முறைக்கிறேன்னு சொல்லி எழுப்பிட்டு பேசும்போது தீபக் வந்து இப்படி ஒரு மாதிரி கை வச்சுருவார் மூஞ்சில. அட இவன் வேற சத்தம் காட்டாம இருக்க மாட்டான் போல, ஐயோ சார் அவனை விடுங்க சார், அவன் அப்படிதான் சார் கோமாளி அனுப்பியா அழுதுட்டு இருப்பான் சார் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி தீபக் மூஞ்சில கை வச்சுட்டாரு. மொத்தத்தில் சொல்ல போனா அருண் அவர்களுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அடி உரிக்க ஆரம்பிச்சேன்னா அவர் ஒரு மாதிரி படத்தை ஒரு மாதிரி பதட்டத்தில் பக் ஆக ஆரம்பிச்சார். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லி ஆகணும், இந்த இடத்துல ஒருவேளை கமல் சார் ஹோஸ்டா இருந்தா இவங்களை இப்படி பார்த்துருப்பாங்களா? நான் என்ன கேட்கறதுன்னா, இந்த இடத்துல சேதனை குறைச்சு பேசல, நான் கேட்கறதுன்னா கமல் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட், ஒரு பெரிய ஆக்டர் இந்த இடத்துல ஹோஸ்டா இருந்திருந்தா இந்த மாதிரி முறைச்சு பார்த்துருப்பாங்களா, இல்லை எட்டி பார்த்து ஒரு மாதிரி ஃபேஸ் எலெக்ஷன் மாத்திருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்களா? இதே சேதனை எல்லார்ட்டும் ஜாலியா பேசுறாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பா இருக்காரு, நார்மலா நமக்கு எப்பவும் இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறோம், அந்த மாதிரி டக்குன்னு பேசுறாருன்னு அந்த மனுஷனை பார்த்து ஈஸியா முறைக்கிறீங்க. ஸோ ஒரு ஹோஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுத்தே ஆகணும். நீ இந்த வீட்டுக்குள்ள எத்திக்ஸ் பத்தி பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் லா பத்தி பேசுறீங்க, நிறைய விஷயங்களை பத்தி பேசுறீங்களா? நீங்க தானே இதெல்லாம் பேசுறது. முக்கியமா டாஸ்க், ஒரு டாஸ்க்லயே எவ்வளவு நல்லா நடந்துக்கணும். பிக் பாஸ் வந்து வெளியே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம இந்த வீட்டுக்குள்ள பண்ற விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ நம்மளை பார்க்குற மக்கள், நம்மளை பத்தி இன்ஸ்பயர் ஆகிற மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்க ஒரு ஹோஸ்ட்டை பத்தி இப்படி முறைக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிரைண்ட் இருக்கா பிரதர்? நான் கேட்கறேன், கிரைண்ட் இருக்கான்னு கேட்கறேன். அவர் நல்ல வேலை அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிகர் ஆகாம, இப்போ அவர் ட்ரிகர் ஆயிருந்தாருன்னா, இப்போ அவர் இந்த இடத்துல டக்குன்னு ட்ரிகர் ஆகிட்டு என்னப்பா முறைக்கிற, நம்ம என்ன புல்லப்பா, என்ன பார்த்தா உனக்கு எப்படிப்பா தெரியுது, ஹோஸ்ட் மாதிரி தெரியுதா எப்படி தெரியுது, உன்ன ஒரு தப்புன்னு கேட்டால் நீ முறைப்பியா, உனக்கு எல்லா ரைட்ஸ் எவன்ப்பா கொடுத்தா என்ன முறைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்னே சேதனை போட்டு அடியே நடிச்சிருப்பீங்க, ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு கடைசி கட்டமாக தான் அரணை திட்டிருப்பீங்க. பட் இப்போ நல்ல வேலை சேதனை ரொம்ப க்ளீனாக ஹேண்டில் பண்ணிட்டு சரி உட்காரு உனக்கான இது அவ்வளோதான் சொல்லி உட்கார வச்சனால அருணை போட்டு மக்கள் அடி உரிச்சிட்டு இருக்காங்களா? இந்த இடத்துல இருந்து ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்தே ஆகணும். நம்ம வெளியிருந்து 1000 திட்டலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை வந்து ஒரு இதாக பண்ணி தான் அவர் உள்ள போயிருக்காரு, நம்மளோட குரலாக தான் அவர் உள்ள இருந்து பேசிட்டு இருக்காரு, நம்ம கும்மரில் தான் அவர் உள்ள எடுத்து போய் பேச போறாரு. ஓகேவா? அதுக்கு தான் அங்கே ஹோஸ்ட் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹோஸ்ட் நமக்காண்டி தான் அங்கே பேசுறாரு. நம்ம சம்டைம்ஸ் நமக்கான விஷயங்களை பேசல அப்படிங்கும்போது நம்ம சில பல இடத்துல கோவப்பட்டு நம்ம ஹோஸ்ட்டை திட்ட போறோம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக திட்டோம், மற்றபடி வரும் இல்லை. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அருண் வந்து ஹோஸ்ட் அப்படி எட்டி பார்த்தது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ராங்கா தெரியுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அக்கா இப்போதைக்கு ஸ்டோரி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.